அதிமுகவிற்கு ஆதரவுகளை தரும் அழகிரியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியிலேயே திமுக தலைமை, மகிழ்ச்சியிலேயே அதிமுக தலைமை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சமீபத்திலே அழகிரியின், அதாவது மு.க. அழகிரியுடைய வலது கை இடது கையாக செயல்பட்டவர்கள் கூட அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தன்னை கழகத்திலே அதிமுகவிலே இணைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போலத்தான் மதுரையை பொறுத்த வரைக்கும், அதாவது அழகிரியுடைய கட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் தற்போது அந்த கோட்டை என்பது சரிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அங்கிருக்கக்கூடிய மு.க. அழகிரியுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே தற்சமயம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை மத்திய தொகுதி தமிழகத்தில் முக்கியமான விஐபி தொகுதியாக மாறியிருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக சார்பிலே தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றுள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் களம் இறங்கக்கூடிய நிலையிலே அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் திரைப்பட இயக்குநருமான நடிகருமான சுந்தர் சி போட்டியிட இருக்கிறார். இதனால் இந்த தொகுதியில் கடும் போட்டி என்பது நிலவுகிறது. அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக களத்தில் இறங்காத திமுக இப்போது களத்தில் இறங்கி அடித்துக் கொண்டிருக்கலாம். இதற்கு மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் தான் காரணம் என சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஏசி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி இணைந்திருக்கிறது. அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. அதில் ஒரு தொகுதி மதுரை மத்திய தொகுதி தேர்வு செய்யப்பட்டது. அரசியல் வட்டாரங்களிலே இது மிகப்பெரிய கவனம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியிலே இரட்டை இலச்சினத்தில் சுந்தர் சி அவர்கள் போட்டியிடுவது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்லலாம். மதுரை மத்திய தொகுதியில் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் 2 தேதிகளிலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் வெற்றி பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சுந்தர் சி அவர்களும் அதிமுகவுடைய இரட்டை இலச்சினத்தில் போட்டியிடுகிறார். அந்த இரட்டை இலச்சினத்திற்கு வாக்கு கேட்டு தினம்தோறும், அதாவது வீதி வீதியாக மக்களை நேரடியாக சந்தித்து இதுவரைக்கும் திமுக ஆட்சியிலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த வேளையிலும் இந்த மதுரை மத்திய தொகுதியிலும் என்ன செய்திருக்கிறார் என ஒவ்வொன்றும் புட்டு புட்டு மக்களிடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவு என்பது, அமோகமான ஆதரவு என்பது அந்த பகுதியிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேளையிலே மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் அதிமுகவுடைய வேட்பாளராக அதிமுக சின்னத்திலே போட்டியிடக்கூடிய சுந்தர் சி அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மு.க. அழகிரியுடைய ஆதரவாளர்கள் தற்சமயம் அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கவும் ஆரம்பித்து விட்டார்களாம். இந்த முறை திமுகவை வீழ்த்த வேண்டும், அதாவது திமுகவை வீழ்த்தியாக வேண்டும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வெளியேற்றி அந்த இடத்திலே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சுந்தர் சியை கண்டிப்பாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த நமது மு.க. அழகிரியுடைய ஆதரவாளர்களும் சரி, அதே போல இப்ப இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் சரி அதிமுகவிற்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய வேளையில் இறங்கி இருப்பது மு.க. அழகிரிக்கும் திமுக தலைமை ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.